Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் பிடிக்கிற சாட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். அது இன்ஸ்டன்ட்டா உருளைக்கிழங்கு வேக வைக்காம பட்டாணி இல்லாம ரொம்ப சிம்பிளா சூப்பரா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த இன்ஸ்டன்ட் சாட் ரெசிபிக்கு நான் வந்து அவல் வந்து யூஸ் பண்ண போறேங்க. அவல் வந்து நல்லா தின்னா இருக்கும் இல்லைங்களா, அந்த அவல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவல் சேர்த்தாச்சு. இப்போ இதோட இந்த தின்ன அவலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தின்ன அவலையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண மாங்காய் வந்து நல்லா துருவி இருக்குங்க. துருவி மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஆப்ஷனுங்க. மாங்காய் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. மாங்காய்க்கு பதிலாக நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம், அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோடவே நம்ம சாட் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவிச்ச வேர்க்கடலை சேர்க்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்கிது. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் கேரட்டு, வெங்காயம், சில்லி பவுடர், மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா நமக்கு அவலோடு சேரும். அதனால் நல்லா கைட்டே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், கலரே வந்து நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து லெமன் புழிஞ்சு விடணும் அப்படின்னா ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது லெமன் புழிஞ்சிங்கன்னா நீங்கள் மாங்காய் சேர்க்காதீங்க. மாங்காய் சேர்க்காமல் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா புளிப்பு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அவல் வந்து நல்லா உங்களுக்கு ஊறிடும். உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து சர்வ் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம சாஃப்டாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் ஊற வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ 30 minutesக்கு அப்புறமா நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினான சாட் ஐட்டத்தில் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் தான் வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. ஆனியன் போட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தூவிக்கலாம். கூடவே கேரட், துருவின கேரட் கொஞ்சம் தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணால் நம்மளோட சாட் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.